இதில் இரண்டாவது வினா இந்த ஃபேக்டோரியல்ல வந்திருக்குது. கொஞ்சம் வித்தியாசமாக வரலாம் அந்த வினா. n belongs to z plus க்கு சமேஷன் r ஒன்று தொடக்கம் n r over r plus 1 ஃபேக்டோரியல் ஒருவேளை வித்தியாசமாக வந்தா ஃபேக்டோரியல்ல வரலாம் ஒரு வினா. சமன் 1 minus 1 over n plus 1 ஃபேக்டோரியல்னு சொல்லி கணித தொகுதி தேர்வால நிறுவனம். வளமையா நாங்க என்ன செய்யறோம்னா n belongs to z plus மிகவும் சிறிய பெருமானம் z plus மிக சிறிய பெருமானம் ஒன்றுன்றதால லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடுக்கு n சமன் ஒன்றாக ஆராயும். முதலாவது வேலை n சமன் ஒன்றாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆராய்வம் பிள்ளைகள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆராய்வம் n சமன் ஒன்றாக பிள்ளைகள் அதாவது n சமன் ஒன்று சொன்னா முதலாவது உறுப்பு இந்த தொடரிட ஆரம்பிக்கிற உறுப்பு. அந்த தொடர்ந்து ஆரம்பிக்கிற உறுப்பு ஆறுக்கு பதிலாக ஒன்றை போட்டா அந்த உறுப்பு வரும். எனவே ஆறுக்கு பதிலாக ஒன்று போட்டோம்டா ஒன்றின் கீழ் ஒன்று பிளஸ் ஒன்று முழுவதிட ஃபேக்டோரியல். எனவே ஒன்றின் கீழ் ரெண்டு ஃபேக்டோரியல் ஒன்று தர ரெண்டு, எனவே வாரது ஹாஃப் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடுக்கு n சமன் ஒன்றாக போட்டு ஆராய்ஞ்சோம்டா ரைட் ஹேண்ட் சைடுக்கு n சமன் ஒன்றாக ஆராய்ஞ்சோம்டா 1 minus 1 over 1 plus n-க்கு பதிலாக ஒன்று அதுட ஃபேக்டோரியல். எனவே திரும்ப இதுல வாரதும் இதுக்கும் நாங்க சொல்லுவோம் ஹாஃப், இது ஹாஃப். எனவே 1 minus half சொல்லுது ஹாஃபுக்கு சமன். எனவே ரெண்டு விதத்திலையும் பிள்ளை ஹாஃப் ஆக இருக்குது. ஆகவே எனக்கு சொல்லலாம் n சமன் ஒன்றாக முடிவு உண்மை. முடிவு உண்மை. அடுத்து எடுகோல் எடுப்போம் பிள்ளைகளா. n சமன் k ஆக முடிவு உண்மை என்க முடிவு உண்மை என்க. அதாவது r ஒன்று தொடக்கம் k மட்டுக்கான கூட்டுத்தொகை r ஒன்று தொடக்கம் k மட்டுக்கான இந்த தொடர்ந்த கூட்டுத்தொகை 1 minus 1 over k plus 1 ஃபேக்டோரியலுக்கு சமனாக இருக்கு. எனவே எழுதலாம் சமேஷன் r ஒன்று தொடக்கம் k மட்டுக்கு r over r plus 1 ஃபேக்டோரியல் தொடரிட ஒன்று தொடக்கம் k மட்டுக்கான உறுப்புகளோட கூட்டுத்தொகை 1 minus 1 over k plus 1 ஃபேக்டோரியலுக்கு சமனாக இருக்கு. k plus 1 ஃபேக்டோரியலுக்கு சமனாக இருக்கு. அடுத்ததாக n சமன் k plus 1க்கு அந்த தொடர்பு முடிவு உண்மைன்னு சொல்லி காட்ட வேண்டும். அதுக்கு நாங்கள் அந்த எடுகோல் எடுக்கலாம். நாங்கள் எடுத்து அந்த எடுகோல் எடுத்து நிறுவலாம். ரெண்டு பக்கமும் என்ன செய்வோம்னா k plus 1 உறுப்பை ரெண்டு பக்கமும் கூட்டுவோம். இனி இந்த எடுகோலில் பிள்ளைகளா இந்த எடுகோலில் r சமன் ஒன்று தொடக்கம் k மட்டுக்கு r over r plus 1 ஃபேக்டோரியல் r over r plus 1 ஃபேக்டோரியல் 1 minus 1 over k plus 1 ஃபேக்டோரியல் இதுல பிள்ளைகள் ரெண்டு பக்கமும் இதோட r plus 1வது உறுப்பை கூட்டும். சொல்லுங்க பாப்பா, இதுல r plus 1வது உறுப்பு என்ன? r plus 1வது உறுப்பு r plus 1 இங்காலையும் கூட்ட வேணும் இங்காலையும் கூட்ட வேணும் பிள்ளைகள். சாரி k plus 1ல k plus 1வது உறுப்பை கூட்டுவோம். இங்கால பகுதியில k plus 1வது உறுப்பை கூட்டுறது r ஒன்று தொடக்கம் k plus 1 என்று கூட்டி எழுதாம இப்படி எழுதி காட்டலாம். எனவே ரைட் ஹேண்ட் சைடுல k plus 1வது உறுப்பை கூட்டுறது பிள்ளைகளா k plus 1 இன் கீழ் k plus 1 சக 1 அதாவது k plus 2 ஃபேக்டோரியல் சொல்லி எழுதலாம். இல்லாட்டி ரெண்டு பக்கமும் கூட்டி காட்டி எழுதலாம். இல்லாட்டி இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல கூட்டுறது r ஒன்று தொடக்கம் k plus 1 போட்டோம்னா இதோட k plus 1வது உறுப்பு கூட்டப்பட்டிருக்குன்னு அர்த்தம்.
இதோட k plus 1வது உறுப்பும் கூட்டப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இப்ப இதை சுருக்கி எடுத்தோம்னா சரி. பிள்ளைகள் இதை சுருக்கினா என்ன ஆன்சர் வர வேணும்னு உனக்கு தெரியும். இதனை சுருக்கினால் k plus 1 ஆக உண்மையாகிறதுக்கு 1 minus 1 over k plus 1 k plus 1 plus 1 factorial சொல்லி ஆன்சர் வரும். அதாவது k plus 2 factorial சொல்லி ஆன்சருக்கு செட் பண்ண வேண்டும். இதனை k plus 2 factorial செட் பண்ண வேண்டும். இதுதான் வேலை. இதுக்கு இங்கால தான் வேலை. இது ரெண்டையும் கூட்டிடாபில்லை. இது ரெண்டையும் கூட்டி அல்லது இப்படி எழுங்க பிள்ளைல 1 மைனஸ் வர வேண்டும் தானே. கட்டாயமா 1 மைனஸ் தொடர்பு வர வேண்டியதால 1 மைனஸ் இதுலயும் மைனஸை வெளியில எடுத்து இவ்வாறு எழுதி கொள்ளலாம். 1 over k plus 1 1 over k plus 1 factorial. இதுல மைனஸ் வெளியில எடுக்கிறதால k plus 1 in கீழ் k plus 2 factorial k plus 2 factorial. இது ரெண்டையும் கூட்டுறது புள்ள. இது ரெண்டையும் கூட்டுறது 1 over k plus 2 factorialக்கு சமன்னு சொல்லி உருவாக்கிட்டான்னு சொன்னா k plus 1க்கு உண்மைன்னு காட்டலாம். விளங்குதா சொல்லுவாரு. இதனா 1 over k plus 1 அல்லது இப்படி எழுத வரும். இந்த பகுதியை 1 over k plus 1 plus 1 factorialக்கு உருவாக்கி காட்ட வேண்டும். அப்பதான் k plus 1க்கு உண்மைன்னு சொல்லலாம். அதாவது கீழே இன்னொரு விதத்துல சொன்னா 1 over k plus 2 factorial 1 over k plus 2 factorial 1 over k plus 2 factorial சொல்லி இதனை சுருக்கி காட்ட வேண்டும். இதை சுருக்கி காட்ட வேண்டும். அதை யோசி. அதை எப்படி செய்யறேன்னு யோசி. இது இந்த டேர்முட விளங்குதா. இது ரெண்டு பக்கமும் என்ன செய்யறேன்டா k plus 1வது டேர்ம் இவட k plus 1வது டேர்ம் இவட k plus இவட k plus 1வது டேர்ம் ரெண்டு பக்கமும் என்ன செய்யறேன் கூட்டுறேன். k plus 1வது டேர்ம் என்னன்னா k plus 1 r இல்ல k plus 1 k plus 1 k plus 1 சහ plus 1 k plus 2 ஃபேக்டோரியல். அது என்ன செய்ய போறேன் ஹெட் ஆகுது. இங்கால ஹெட் ஆகினது இங்கால இது இருக்கிறேன். சரியா. இங்கால ஹெட் ஆகினத்தை என்ன செய்யுதுன்னா இதுல ஹெட் ஆகின மாதிரி k plus 1 சொல்லி இங்கால இது இருக்குது. என்ன செய்யலாம்டா தம்பி. இது ரெண்டே சுருக்க கீழே k plus 2 ஃபேக்டோரியல் இருக்கு. இங்க k plus 1 ஃபேக்டோரியல் இருக்கு. அதாவது k plus 2 ஃபேக்டோரியல் என்ன செய்யலாம்டா போமாசி எடுக்கலாம்.
அல்லது ஒரு வேலை செய்யலாமடா, இதை மேலேயும் கீழேயும் k+1 பெருக்கி விடு. சரி, k+1 பெருக்கி, k+2 பெருக்கி விடு. கீழேயும் k+2 பெருக்கி விடு. எனவே k+2 பெருக்கினா இது k+2 ஃபேக்டோரியல். ஆகவே இதனை எழுதலாம் 1 மைனஸ் k+2 ஃபேக்டோரியலை போமாசி எடுத்தோம்னா k+2 மைனஸ் k+1. எனவே 1 மைனஸ் கீழே k+2 ஃபேக்டோரியல், மேலே சுருக்கினம் என்றால் 1. ஆனால் இதுதான் உனக்கு தேவை, k+1 முடிவு உண்மைன்னு காட்டுறதுக்கு இதுதான் தேவை. எனவே 1 மைனஸ் 1 இவரை வேணும்னா அவனுக்கு k+1+1 என்று எழுதலாம். ஆகவே சொல்லேலும் n சமன் k+1 முடிவு உண்மை, n சமன் k+1 முடிவு உண்மை. எனவே கணித தொகுத்தறிவு முறையினால் எல்லா n belongs to z+க்கும் மேற்படி முடிவு உண்மையாகும். எல்லா n belongs to z+க்கும் மேற்படி முடிவு உண்மையாகும் சொல்லி விளங்குதா நபிலே? இந்த எடிஹோல் ஸ்டெப்ஸ்ல, இந்த எடிஹோல் எடுக்கிற இந்த ஸ்டெப்ஸ்ல பிள்ளைகள் நாங்க என்ன செய்யறோம்னா, இந்த தொடரிட k+1 உறுப்பை 2 பக்கம் எட் பண்றோம். அல்லது இப்படி எழுதலாம், அது அப்படியே இந்த எடிஹோல் ஸ்டெப்ஸ்ல இந்த கடைசி k+1 உண்மைன்னு காட்டுறதுக்கு தம்பி 2 பக்கமும் என்ன செய்யறோம்னா, இந்த தொடரிட k+1 உறுப்பை எட் பண்றோம். இதுல k+1 உறுப்பு என்னன்னா, r சமன் 1 தொடக்கம் k r/r+1 ஃபேக்டோரியல் சஹா. இதுல k+1 உறுப்பு என்னன்னா k+1, ஆருக்கு பதிலாக k+1 போட்டா k+2 ஃபேக்டோரியல். இது இந்த டேர்மிட, இந்த விரிவிட, இந்த தொடரிட k+1 உறுப்பு. இதனை இங்காலையும் மீட் பண்றோம், இங்காலையும் மீட் பண்றோம். தம்பி இங்காலையும் மீட் பண்றோம், இங்காலையும் மீட் பண்றோம். இதோட இந்த உறுப்பை கூட்டி எழுதுறத இப்படி எழுதலாம். இந்த பொதுவான உறுப்பு எழுதி, இந்த பொதுவான உறுப்பு எழுதி சமேஷன் r1 தொடக்கம் k+1 என்று எழுதலாம். இதை இதோட கூட்டி எழுதுறத k+1 எழுது. இதனை நான் சுருக்கி செட் பண்ணேன். இதனை சுருக்கி நான் தேவையான மாதிரிக்கு k+1 உண்மை மாதிரிக்கு செட் பண்ணுவேன். கொஸ்டின் நம்பர் 5க்கு வாங்க. கொஸ்டின் நம்பர் 5க்கு ஒரு சமநிலை கேள்வி ஒன்று. கொஸ்டின் நம்பர் 5, கணித தொகுத்தறிவு கோட்பாட்டை பயன்படுத்தி n பெரிது சமன் 2க்கு 2 - 1/n முழுவதிட எண்ணாம் அடுக்கு பெரிது எண் என கணித தொகுத்தறிவு முறையால நிறுவவேன். பெரிது எண் என கணித தொகுத்தறிவு முறையால நிறுவவேன். கணித தொகுத்தறிவால நிறுவவேன். இதை செக் பண்ண வேணும் ராஜா. மினிமம் எந்த பெருமானம் பெரிது அல்லது சமன் 2 n சமன் 2. லெஃப்ட் ஹேண்ட் சமன் இல்லையா பெரிதோ?
எனவே லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ரைட் ஹேண்ட் சைடையும் முதலாவது நாங்க செக் பண்ணுவோம் பிள்ளைகளா n சமன் 2. முதலாவது n சமன் 2. n சமன் 2க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடை பார்த்தோம்னா 2 மைனஸ் 1 ஓவர் 1 கீழ் 2 முழுவதிட 2ஆம் அடுக்கு. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடையும் பார்க்கிற n சமன் 2ஆக 2. இதனை சுருக்கினோம்னா அப்ப இல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடை சுருக்கினோம்னா 2 4 4 மைனஸ் 1 3 3 கீழ் 2 3 கீழ் 2 9 கீழ் 4 9 கீழ் 4 லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வரது 9 கீழ் 4 ரைட் ஹேண்ட் சைடுல 2. இனி 9 கீழ் 4 2 விட எப்படி இருக்குது பெரிதாக இருக்குது. எனவே n சமன் 2ஆக முடிவு உண்மை. இந்த முடிவு உண்மை. n சமன் 2ஆக அந்த முடிவு உண்மை. n சமன் 2ஆக முடிவு உண்மை. அடுத்த ஸ்டெப்ஸ் n சமன் k ஆக முடிவு உண்மைன்னு எடுப்போம். n சமன் k ஆக முடிவு உண்மைன்னு எடுப்போம். அப்படி சொன்னா இப்படி ஒரு தொடர்பு எடுக்கலாம். 2 மைனஸ் 1 ஓவர் k முழுவதின் k ஆம் அடுக்கு பெரிது k பெரிது k. இது ரெண்டுலையும் 5 10 மார்க்ஸ் வந்துடும். முதலாவது ஸ்டெப்ஸ் நிறுவி காட்டுறது. அடுத்தது எதை எடுக்கோல எடுக்கிறது. அடுத்ததாக n சமன் k பிளஸ் 1 ஆக முடிவு காட்ட வேண்டும். n சமன் k பிளஸ் 1க்கும் இந்த சமநிலை முடிவு உண்மைன்னு காட்ட வேண்டும். இக்கு முடிவு உண்மைன்னு காட்ட வேண்டும். என்ன நிறுவ வேண்டும். அதாவது எனக்கு சொல்லுங்க அந்த நிறுவல் கடைசி எவ்வாறு முடிய வேண்டும். அந்த நிறுவல் கடைசி எவ்வாறு முடிய வேண்டும். n சமன் k பிளஸ் 1க்கு k இவ்வாறு சமனாக இருந்தா 2 மைனஸ் 1 ஓவர் k k ஆம் அடுக்கு பெரிது k. n சமன் k பிளஸ் 1க்கு அந்த முடிவு எப்படி முடியும். அந்த முடிவு எவ்வாறு முடிய வேண்டும். 2 மைனஸ் 1 ஓவர் k பிளஸ் 1 k பிளஸ் 1 ஆம் அடுக்கு பெரிது k பிளஸ் 1 முடிய வேண்டும். விளங்குதா. அந்த எடுகோலை யூஸ் பண்ணலாம். உனக்கு எடுகோலை யூஸ் பண்ணலாம். எடுகோலை யூஸ் பண்ணி பிள்ளைலாம் கடைசியா இவ்வாறு முடிச்சு காட்டும். இவ்வாறு கடைசியா முடிக்கவே எடிகோலை யூஸ் பண்ணாமே செய்யலாம்டா. சமநிலைகள் வர டைம்ல எடிகோலை யூஸ் பண்ணாமே செய்யலாம். எடிகோலை யூஸ் பண்ணாம ராஜா ஜவனி இதைத்தானே உண்மைன்னு காட்டுவேன். இதுக்கு என்ன செய்யறேன்னா ராஜா இதுல இருந்து இதனை கழிக்கிறது பெரிது பூச்சியம் காட்டுறேன். அப்ப இது உண்மைதானே. அதாவது 2 மைனஸ் 1 ஓவர் k பிளஸ் 1 முழுவதின் k பிளஸ் 1ஆம் அடுக்குல இருந்து k பிளஸ் 1 கழிக்கிறது. நான் இதை என்ன செய்ய வேணும். பெரிது பூச்சியம் காட்டு. இதை சுருக்கிட்டா தம்பி பெரிது பூச்சியம் காட்டிட்டாலும் அப்ப இதை பெரிது பூச்சியம் காட்டிட்டுன்னு சொன்னா அப்ப இந்த முடிவு உண்மை. இந்த முடிவு உண்மை. அப்ப நீ தானே சுருக்க வேணும். ஒன்றுல இருந்து இதுல இருந்து இதை கழிச்சு இதை சுருக்க வேணும். சுருக்கினாது பெரிது பூச்சியம் வருமறை. பெரிது பூச்சியம் வருமறை. யோசிக்க பாப்போம். இதனை சுருக்கி பெரிது பூச்சியம் வரும் வரைக்கும் காட்டுறேன்.
நம்ம இதுல கொண்டு வந்து முடிக்க வேணும். கடைசியா இதுல கொண்டு வந்து முடிக்கும். இதுல முடிக்கிறேன்னு சொன்னா நான் கடைசியா என்ன செய்ய வேணும்? இது பெரியது பூஜ்ஜியம், ஏன்னா இதுல இருந்து இதை கழிக்கிறது பெரிய பூஜ்ஜியம் காட்டினாலும் சரி. அல்லது ராஜா இதுல இருந்து ஆரம்பிச்சு கொண்டு வந்து இந்த பகுதியை உருவாக்கவும் வேணும். 2 3 மாதிரி செய்யலாமடா. இந்த கவனி, இதனை நான் இவ்வாறு கருதினானே. இந்த கவனி பிள்ளைகள், உதவி இருக்கிறது எப்படின்னா 2 - 1 கேட கேயாமடுக்கு கிரேட்டர் தென் கேள்வி. எனவே இது மாதிரிக்கு நீ என்ன செய்ய வேணும்னா செட் பண்ண பார்க்க வேணும். இங்க அளவுல அதுவும் இதைத்தான் நீ என்ன செய்ய வேணும், இது போல செட் பண்ண பார்க்க. இப்ப எனக்கு சொல்லு, இந்த k+1 இடத்துல நான் k போட்டா என்ன நடக்கும்? என்ன நான் ட்ரை பண்ணினா அது மாதிரிக்கு இங்க மாத்துறது. இந்த k+1 இடத்துல நான் k போட்டா என்ன நடக்கும்? அதாவது பெரிய ஒரு ஆள் இருக்குது, k+1 பெருசு தானே k விட. இப்ப நான் என்ன செய்யறேன்டா, k+1 உள்ள இடத்துக்கு சிறிய ஒரு ஆளை போட்டா என்ன நடக்கும்டா, இந்த பெருமானம் என்ன செய்யும்? 1 கூடும். இந்த பெருமானம் கூட்டுறதால 2 - சொல்லுது. இந்த பெருமானம் என்ன செய்யும்? குறையும். அதுல k+1 எடுக்கும் என்ன செய்யும்? குறையும். ஆகவே இது குறைறதால ராஜா என்ன நடக்கும்டா, நான் இப்ப 2 - 1/k k+1 அடுக்கு எழுதினா இங்கால பகுதி இதை விட என்ன நடக்கும்டா ராஜா, குறைவடை. ஏன் அவரது சமநிலை உருவாகுது? ஏன் சமநிலை உருவாகுது? இந்த சமநிலை உருவாகுது இவருக்கு பதிலாக என்ன செய்திருக்கிறேன், k போட்டதால. இங்க k எல்லாம் பாசிட்டிவ் இன்டிஜர், அதனால இது எப்படியும் என்ன செய்யும், குறைவடை. இது குறைவடை. இப்ப பாருங்க, என்ன நோக்கம் என்னன்னா அதை பார்த்துதான் நான் செய்யறேன், எப்படி அந்த சமநிலை உருவாக்குறேன். இப்ப எனக்கு ஒரு வேலை செய்யலாமடா பிள்ளை, k+1 அடுக்க 2 - 1/k k+1 அடுக்க இதுல k அடுக்கு 2 - 1/k இந்த எழுதலுமா இல்லதான்? திரும்பவும் இவ்வாறு உடைச்சு எழுதலுமா இல்லதான்? அதனால சய k+1 இருக்கு, சய k+1 இருக்கு. ஏன் நான் அப்படி எழுதினேன்னு சொன்னா இதை பார்த்துட்டேன், இதனை அவரத்துக்குள்ள கொண்டு வரேன், நான் இதனை கொண்டு வரேன். இப்ப எனக்கு இங்க கவனிங்க, சிம்பிளாகி கிரேட்டர் தென் 0 அளவுக்கு வர வேண்டும்னா இதுகள் இருக்கக்கூடாது, எல்லாம் இல்லாமக்கி கொண்டு வரேன். இப்ப எனக்கு சொல்லுங்க, இவரை விட இந்த உள்ள இடத்துக்கு நான் இப்ப k போட போறேன். ஏற்கனவே சிறிதாக இருக்குது, சாரி பெரியாள் இவர். இந்த பெரியாள் உள்ள இடத்துக்கு நான் இப்ப k கொண்டு வந்தா, சிறியால கொண்டு வந்தா இந்த சமநிலை குறி இப்படியே இருக்குமா இல்லையா? இந்த சமநிலை குறி இப்படியே இருக்கும். இந்த இடத்துக்கு நான் இப்ப k போட்டா, இதை விட ஒரு சிறிய ஒரு ஆளை போட்டேன்னு சொன்னாலும் சமநிலை குறி என்னவா இருக்கும்னா சிறிதா இருக்கும். பெரியால போட இல்லாது, இவரை விட பெரியால போட இல்லாது. ஒருவேளை இவரை விட பெரியால போட்டா என்ன நடக்கும்னா சில நேரம் இங்கால பகுதி பெரிதாக வாய்ப்பு இருக்கு, இங்கால பகுதி பெரிதாகவும் வாய்ப்பு இருக்கு. அப்படி அந்த எஃபெக்ட் ஆகாம எனக்கு வேண்டியதை போட்டு என்ன செய்யலாம்னா நீக்கலாம். இப்ப நான் இடத்துக்குள்ள k கொண்டு வரேன், k இவரை விட சிறிய ஆளுனதால இது எப்பவும் என்னவா இருக்கும்னு சொன்னா இதை விட ஏற்கனவே இருந்ததை விட சிறிதா இருக்கு. இன்டூ 2 - 1/k -k+1. இப்ப எனக்கு இது சுருக்கெலும் போல இருக்கு, கடைசியில கிரேட்டர் தென் 0 அளவு கொண்டு வரும். சொல்லுங்க, இது அடைப்பு நீக்கினா 2k, k கழிச்சு விட்டோம் என்றால் k, இதை இதால பெருக்கினால் சய ஒன்று, இங்கேயும் ஒரு சய ஒன்று, எனவே சய 2. கேட பெருமானம் ஆரம்பத்தில் நாங்க சொல்லுதோம் என்னண்டு, கிரேட்டர் தென், சாரி என்னிட பெருமானம் கிரேட்டர் தென் ஈக்குவல் 2. அப்ப கேட பெருமானம் கிரேட்டர் தென் ஈக்குவல் 2, கேட பெருமானம் கிரேட்டர் தென் ஈக்குவல் 2. அப்ப இது எப்படி இருக்க வேணும், பெரிது 0. இது பெரிது 0 இருக்கு. ஆக இது பெரிது 0 என்று சொல்றது நான் ஆரம்பிச்ச இது பெரிது 0 இருக்க வேண்டும். ஆக இது பெரிது 0 இருக்க வேண்டும். ஆகவே முடிவு நிறுவிட்டோம். ஆகவே எனக்கு சொல்லும், எனவே இதுதான் ஆரம்பிச்ச இது பெரிது 0. எனவே 2 - 1/k+1 முழுவதிட k+1 பெரிது
k plus 1. எனவே n சமன் k plus 1 ஆக முடிவு உண்மை. n சமன் k plus 1 ஆக முடிவு உண்மை. எனவே கணித தொகுத்தறி முறையினால் எல்லா n belongs to z plus க்கும் மேற்படி முடிவு எல்லா n greater than equal to க்கும் மேற்படி முடிவு உண்மையாகும் எழுதி முடிக்கும். மேற்படி முடிவு உண்மையாகும் எழுதி முடிக்கும். வேற சொல்றது தம்பி கடைசி முடிவு என்ன தெரியும்னா முடிவு அதாவது இந்த சமநிலையை உருவாக்கி காட்ட வேணும்னா இதுல இருந்து இதை கழிச்சு கிரேட்டர் than 0 உருவாக்கி காட்டுற அல்லது இதுல இருந்து ஆரம்பிக்கவும் வேணும். இதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த முடிவுக்கு வரவும் மேலும் இதே வேலையை தான் செய்யறாங்க. ட்ரை பண்ண பாப்போம். இதுல இருந்து ஆரம்பிச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து ஆரம்பிச்சு என் சமன் k plus 1க்கான லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து ஆரம்பிச்சா இந்த சமநிலையை உருவாக்கி காட்டு பாப்போம். இந்த சமநிலையை உருவாக்கி காட்டு. அதே வேலையை தான் செய்வேன் பார், வேணும்னா செய்து காட்டுறேன். இதுல இருந்து ஆரம்பிச்சு கழிச்சு காட்டாம இதுல இருந்து ஆரம்பிச்சு இது எடுத்து காட்டலாம். இதனை எடுத்து காட்டலாம். பாரு இதுல காட்டுது n சமன் k plus 1 ஆக லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 over 1 plus k plus 1 இட k plus 1 ஆம் அடுக்கு இதனை உருவாக்கி கொண்டு வந்து கடைசியில k plus greater than k plus 1 சொல்லி என்ன செய்யற உருவாக்கியல் நான் ஏற்கனவே ஒரு எடுகோல் ஒன்று இருந்து அதையும் நாங்க யூஸ் பண்ணுவோம். எடுகோல் இருந்த 2 over 1 minus k k ஆம் அடுக்கு பெரிது k இதை நாங்க யூஸ் பண்ணுவோம். நான் செய்த மாதிரியே செய்யறேன் அப்படி தமிழ்காமணி அதை யூஸ் பண்ணுறேன்டா. இவரத்துல k plus 1 இருந்து சரி வராது. என்னவா இருக்கணும் k ஆ இருக்கணும். அதை நான் k எழுதுறேன் என்னடா இல்ல 2 minus 1 over k இட k plus 1 ஆம் அடுக்கு எழுதினா என்ன நடக்கும்? மேல உள்ளதை விட கீழே உள்ளதை வரைக்கும் சிறிதா இருக்கு. k plus 1 உள்ள இடத்துக்கு நான் k போட்டா சொல்லு பார்ப்போம். இன்இக்வாலிட்டி இது பெருசா இது சிறுசா? இது மேல உள்ளது பெருசா கீழே உள்ளது பெருசா இருக்குமா? எப்படி அது வார பிள்ளை பெரியால் இடத்துல சிறியால போட இது பெரியதாகும், இது சிறியதாகும், இது சிறியதாயினா சிறியதுல k plus 1 ஆம் அடுக்கும் சிறியதாகும். எனவே கவனி k plus 1 உள்ள இடத்துக்கு k போட இது சிறியதாகும். திரும்ப எனக்கு 2 minus 1 over k ஆம் அடுக்கு 2 over 1 minus k இட ஓராம் அடுக்குன்னு எழுதலாம். கடைசிக்கு இந்த இதுக்கு வரவேன், இந்த இதுக்கு வரவேன். ஒரு வேலை செய்வோம்டா, இவருக்கு பதிலாக k போடுவோம். ஏற்கனவே உள்ள இவருக்கு பதிலாக k போட்டாலும் இவருக்கு போட்டால் சிறிய ஆள்ன்றதால இவருக்கு நான் k போட்டாலும் என்ன நடக்கும்னு அந்த சமநிலைக்குரிய என்ன செய்யும் சிறிதாகவே இருக்கும் 2 minus 1 over k. யோசி இதுல இருந்து எப்படி இதுக்கு வாருங்க தம்பி, இதை பெருக்கினோம்னா 2k minus 1 2k minus 1 இதுல இருந்து எப்படி k plus 1 எடுக்கலாம், இப்ப k plus 1 உருவாக்கலாம்.
இல்ல நமக்குன்னா இந்த பாரு இந்த இதை நான் யூஸ் பண்றேன். இந்த இதை யூஸ் பண்றேன். இதுக்கு பதிலாக இதை போட்டுறேன் நான். போட்டா என்ன நடக்குது? சிறிதாக இருக்க சிறிதாக இருக்கும் தானே. டூ கே மைனஸை விட கே பிளஸ் ஒன் எப்படிதான் இருக்கும் பிள்ளைகளா? சிறிதாக இருக்கும் தானே. டூ கே மைனஸ் ஒன்னை விட கே பிளஸ் ஒன் எப்படி இருக்கும்? டூ கே மைனஸ் ஒன்னை விட கே பிளஸ் ஒன் எப்படிதான் இருக்கும்? சிறிதாக இருக்கும். அதாவது உனக்கு சொல்லலாம் டூ கே மைனஸ் ஒன்னை விட டூ கே மைனஸ் ஒன்னை விட கே பிளஸ் ஒன் சிறிதாக இருக்கும். ஆகவே இந்த டூ கே மைனஸ் ஒன்னு பதிலாக கே பிளஸ் ஒன்னை கொண்டு போட்டு கழிச்சு உனக்கு தம்பி இதுல இருந்து இதை கழிச்சு கிரேட்டர் ஜீரோ காட்டவும் இல்லை, அல்லது இதை உருவாக்கி கொண்டு வந்து வேறு காட்டவும் இல்லை. சமநிலை. அதுல பாருங்க அடுத்த அடுத்த வினா பிள்ளைல அந்த அப்படியான ஒரு வினா ஒன்று வரலாம். சமநிலையில சமேஷன் தொடர்பான வினாக்கள் வரலாம். ஆறாவது வினா பாருங்க. ஆறாம் வினாவை பாருங்க. ஆறாவது வினா ஆறாவது வினாவை பாருங்க. அவனி ஆறாவது வினா சொல்லுது n greater than equal to n greater than equal to n belongs to z plus sitcom summation r ஒன்று தொடக்கம் n r plus 1 2 to the power r minus 1 பெரிது அல்லது சமன் 2 n plus 1 சொல்லி வளமையா இப்படியான கொஸ்டின் நாங்க செய்திருக்கிறோம் பிள்ளைகள். பழைய பாஸ் பேப்பர்ல சமன் என்று வார சீரிஸ் தான் சமநிலை தொடர்பாக வந்து சமநிலை தொடர்பாக வந்துருக்கு. இது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க என்னதுக்கு 6000 n 2க்கு நான் சொல்லிருக்கேன் n greater than equal to. எனவே முதலாவது பிள்ளை முதலாவது 6000 n சமன் 2 ஆக லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு என்னன்னு பார்க்க வேண்டும். n சமன் 2 ஆக LHS n சமன் 2 ஆக பிள்ளை சமேஷன் r 1 தொடக்கம் 2 n சமன் 2 ஆக r 1 தொடக்கம் 2 r plus 1 2 to the power r minus 1 இந்த சீரிஸ் 1 தொடக்கம் 2 உறுப்புகள் முதலாம் உறுப்பினையும் இரண்டாம் உறுப்பினையும் கூட்டுதோ. முதலாம் உறுப்பினையும் இரண்டாம் உறுப்பினையும் கூட்டுதோ. முதலாம் உறுப்பு n சமன் 6க்கு பதிலாக 1 போட்டு வாருது.
எனவே 1 + 1 2 தர 2 ஒன்றை போட்டோம்னால் 0, 2 போட்டோம்னால் 2 சக 1 3, 2 2 போட்டோம்னால் ஓராம் அடுக்கு வார பெருமானத்தை சொல்லுங்க. 2 சக 6, எனவே 8. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என் சமன் 2 போட்டா இதுல கூட்டுத்தொகை வாரது 8. ரைட் ஹேண்ட் சைடுல போடுங்க என்ன நடக்குது பாப்போம். என் சமன் 2 ரைட் ஹேண்ட் சைடுல போடுங்க பிள்ளைகளா. 2 2 + 1, எனவே 3 2 மூன்றாம் அடுக்கு 8. ஆகவே எனக்கு ஒரு முடிவுக்கு வரலாம் 8 பெரிது அல்லது சமன் 8. ஆகவே முடிவு உண்மை சமனா இருக்கு தானே. அங்காலையும் வெட்டுவாரு இங்காலையும் வெட்டுவாரு. இது சமன் தானே பிள்ளைகளா. பெரிது அல்லது சமன் ஏதாவது ஒரு நிபந்தனை சரியா வருது தானே, சமனா வருதுன்றதால முடிவு உண்மை. ஆகவே என் சமன் ஒன்றாக முடிவு உண்மை. முடிவு உண்மை. அடுத்தது என் சமன் பி ஆக முடிவு உண்மை அல்லது கே ஆக முடிவு உண்மை என்க. ஆக முடிவு உண்மை என்க. எடுகோள் பீட பெருமானம் பெரிது அல்லது 2 இருக்கும். அவை எப்படி அந்த எடுகோலை எழுதலாம்டா, இதை பார்த்து எழுதலாம்டா பிள்ளை. சமேஷன் ஆர் 1 தொடக்கம் பி r + 1 2 to the power r - 1 பெரிது அல்லது சமன் 2 p + 1 என்று எழுதலாம். இது எடுகோள். இது எடுகோள். இப்ப எப்படி p + 1க்கு முடிவு உண்மை என்று காட்டுவேன். n சமன் p + 1க்கு முடிவு உண்மை என்று காட்ட வேண்டும். உண்மை என நிறுவ வேண்டும். அப்படிங்க. இப்ப சமநிலையில நான் சொன்னேன் சமநிலை வர டைம்ல அப்ப எப்படி நிறுவி காட்ட வேணும் இல்லையா. எப்படி நிறுவி காட்ட வேணும்டா என்ற நோக்கம் கடைசியா எப்படி இருக்கும்டா, சமேஷன் r 1 தொடக்கம் p + 1 r + 1 2 r - 1 ஆவது உறுப்பு பெரிது அல்லது சமன் கடைசியில் எவ்வாறு முடிய வேண்டும் என்றடா பிள்ளை 2 p + 1 ஆகன்னு சொன்னா p + 1 சக 1 சொல்லி கடைசியாக இவ்வாறு நிறுவி காட்டுவேன். இப்ப நாங்க என்ன செய்வோம்டா, இதென்ன நிறுவி காட்டுறதுக்கு நான் ஏற்கனவே இதுல இருந்து இதை கழிச்சு கிரேட்டர் சுருண்டலே காட்டின மாதிரி அல்லது இதுல இருந்து ஆரம்பிக்கலும் உனக்கு. இந்த p + 1 ஆவது லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து p + 1 ஆவது அந்த தொடர்புல இருந்து ஆரம்பிச்சு ராஜா இதனை சுருக்கி கொண்டு வந்து இந்த இதை காட்டு. இதனை சுருக்கி கொண்டு வந்து கடைசியில் இதனை காட்டு. இப்ப இதை கருதுங்க. இதனை கருதி கடைசியாக பிள்ளை சமநிலை ஒன்றை உருவாக்கி கொண்டு வந்து கடைசியில 2 p + 1 சக 1 காட்டி விட்டாங்கன்னா சரி. சமநிலையை உருவாக்கி கொண்டு வந்து கடைசியில இவ்வாறு காட்டி விட்டாங்கன்னா சரி.
இதை இப்படி எழுதியலுமான்னு சொல்லு பாப்பா. சமேஷன் ஆர் ஒன்று தொடக்கம் பி ஆர் பிளஸ் ஒன் பி மட்டுக்கான உறுப்பையும் இதுல பி பிளஸ் ஒன்னாவது உறுப்பையும் கூட்டுறதுதான் இது. இதுல பி பிளஸ் ஒன்னாவது உறுப்பு என்னண்டா பி பிளஸ் 2 சக 2 இதுக்கு பி பிளஸ் 1 போட்டா 2 பி. ஏன் நான் இது இப்படி உருவாக்கினேன்னா இதை எடுத்தேன்னா தான் அந்த இந்த தொடர்பு சமநிலையாக கொண்டு வரல. இதற்கு பதிலாக இதனை கொண்டு போய் போட்டு சமநிலையை ஃபார்ம் பண்ணலுமா. இப்ப யானி இந்த இதை ரிமூவ் பண்ண போறேன். ரிமூவ் பண்ணி போட்டு 2 பி பிளஸ் 1 இடத்துல கொண்டு வரேன். இதற்கு பதிலாக 2 பி பிளஸ் 1 கொண்டு வரேன். எனவே இருந்த ஆளை விட ஒரு சிறிய ஆளு தான் இவடத்துக்கு போடப்படுகிறதால இந்த சமநிலை என்ன செய்யக்கூடாது, சமநிலை இருக்கிறதால ஒரு வேலை என்ன இருக்கலாம், இங்கால பகுதி சிறிது அல்லது சமனாக மாறல. அப்படித்தான் அந்த இன்இக்வாலிட்டி உருவாக்குற, இதுல இருந்து அந்த இன்இக்வாலிட்டி அந்த உருவாக்குற இவிடம் தான் அந்த உருவாகிற இடம். அதுக்கு நான் அதைத்தான் யூஸ் பண்றேன். சக 2 பி பி சக 2. இப்ப இதனை சுருக்கினி இந்த வடிவுக்கு வர வேண்டும். இதனை சுருக்கி இந்த வடிவுக்கு வர வேண்டும். உனக்கு வேண்டியது எங்கால சிறிதாக இருக்கிறதால ராஜா வேண்டியதை குறைச்சி விடலாம், பிரச்சனை இல்லை. குறைச்சி விட்டாலும் சிறிதாக தானே ஆக போகுது, அந்த வேலையில் செய்யலாம். இப்ப இந்த கவனி 2 பி இதுலயும் இருக்கு இதுலயும் இருக்கிறதால பொதுவா எடுக்கிறேன். இல்ல 2 பிய பொதுவா எடுத்தா சொல்லு பாப்போம். 2 சக பி சக 2. இதுல 2 பிய பொதுவா எடுத்தா இதுல 2 பிய பொதுவா எடுத்தா பி சக 2. இது அவ பி சக 4 பி சக 4 பி சக 4 எழுதவா பரவாயில்லையா? சொல்லுற வாரது என்னண்டா 4 சக பி அவடத்துல இருக்குது 4 சக பி இப்படித்தானே இருக்குது. 2 பி 4 சக பி. நான் சொன்னேனே பிய இல்லாம எழுதினா இது சமநிலை என்ன செய்யல ராஜா, இங்கால பக்கம் பெரிதாகிறதா இல்ல தானே, குறையிறதானே. அதனால உனக்கு வேண்டிய விருப்பமான மாதிரி குறைச்சி கூட்டி எழுதல். கூட்டையில அதை கூட்டினா ஒரு வேலை எங்கால பக்கம் கூட்டிட்டுன்னு சொன்ன குறைக்கலாம். இப்ப நான் என்ன செய்யறேன்னா பி இல்லாம எழுதுறேன். பி இல்லாம எழுதினாலும் ராஜா வெளிட் 2 பி 4 2 வர்க்கம் எழுதலும். ஆகவே இதனை எழுதலாமடா 2 பி பிளஸ் 2 அத்தனை காட்டுவேன். 2 பி பிளஸ் 2 பி பிளஸ் 2 அர்த்தம் என்னன்னா 2 பி பிளஸ் 1 சக பிளஸ் 1 பி பிளஸ் 1க்கு முடிவு உண்மை, பி பிளஸ் 1 ஆகவும் முடிவு உண்மை. பி பிளஸ் 1 ஆகவும் முடிவு உண்மை. ஒரு டிஃபரெண்டான கொஸ்டின் எதிர்பார்க்க பார்க்கணும். வளமையா வந்ததை விட ஒரு வித்தியாசமான ஏதாவது வரலாம். ஒரு தாயம் வரலாம். தாயம் சான்ஸ் ஒன்று இருக்குது. கணித தொகுத்தறிவுல தாய வினா ஒன்று வர சான்ஸ் இருக்கு, சிறிய வினா ஒன்று வர சான்ஸ் இருக்கு. வெளியே அடுத்த வினாவை பாருங்க, தாய வினா 7வது. ஏ தாயம் 0 1 -1 2 என்க. டி என்ன டிஃபைன் பண்றான், ஏட எண் 0 1 சொல்லி இவ்வாறு எல்லா n belongs to z plus க்கும் தம்பி பீட எண் n over n plus 1 ரைட். இப்ப இந்த தாயத்துக்கு சமன் என்ன நிறுவல், சமன் என்ன நிறுவல்
சமன் என நிறுவனம். கவனி, இதுதான் நிறுவ வேணும். இதைத்தான் நாங்க கணித தொகுத்தறிவால நிறுவ வேணும். இப்ப இதுக்குத்தான் நாங்க என்ன செய்வோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடுல n சமன் ஒன்றை போடுவோம். n சமன் ஒன்றை போடுவோம். பிள்ளைகள் இதுக்கு n சமன் ஒன்றை போட்டோம்னா சொல்லு பார்ப்போம். n சமன் ஒன்றை போட்டா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல கிடைக்கிறது ராஜா பி தாயம் அல்லது b1 தாயம் அல்லது b1 தாயம். ரைட் ஹேண்ட் சைடுல கிடைக்கிறது n சமன் ஒன்றை போட்டா ஒன்று 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 ரெண்டு தாயம். இப்ப முடிவு உண்மைன்னு சொல்லலாது. கவனி, இது முடிவு n சமன் ஒன்றாக முடிவு உண்மைன்னு சொல்றதுக்கு b1 தாயம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த b1 தாயம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். b1 தாயத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு அதுக்கு என்ன செய்யலாம்? இந்த உதவியை என்ன செய்யலாம்? யூஸ் பண்ணலாம். b1 என்று சொல்லுறது a தர 0 1 தாயத்திட பெருக்கம். a தாயம் தந்திருக்கிறான், 0 1 தெரியும், பெருக்கினோம்னா b1 வருது. இதால வார தாயம் இதுக்கு சமனா வந்துட்டுன்னா எனக்கு சொல்லலும் n சமன் ஒன்றாக முடிவு. சரியா? a 0 1 -1 2 0 1 பெருக்குங்க பாப்போம் என்ன வார. 2 தர 2 தாயம் 2 தர ஒரு தாயத்தால பெருக்கப்படு. வாரது 2 தர ஒரு தாயம். எனவே 0 1 எனவே 0 2 வார தாயம் இந்த தாயம். ஆகவே சொல்லலாம் n சமன் ஒன்றாக முடிவு உண்மை. ஆகவே n சமன் ஒன்றாக முடிவு உண்மை.
விளையாட டபுள் இல்லை கவனி என் சமன் ஒன்றாக இதை முடிவு உண்மைன்னு காட்டுறதுக்கு என் சமன் ஒன்றாக இதில் ஒரு தாயம் வரும் ஆனா இதுல வர்றது B1 என்று தானே இப்ப B1 சரியா எடுத்து காட்டுறதுக்கு இன்னொரு உதவி தந்திருக்கு அந்த உதவியை யூஸ் பண்ணுவோம் இன்னும் ஒரு இடத்துல இந்த உதவி தந்திருக்கலாம் B1 BNன்றது AN-01 என்று A தந்திருக்கிறான் எனவே இதை யூஸ் பண்ணுவோம் B1 எடுத்து காட்டுறது இந்த B1 வருது 1 2 இது 1 2 ஆகவே என் சமன் ஒன்றாக முடிவு அடுத்ததாக பிள்ளைகள் கவனிங்க என் சமன் எடுகோல் எடுப்போம் என் சமன் P ஆக முடிவு உண்மை என் சமன் P ஆக முடிவு உண்மை என் சமன் P ஆக முடிவு உண்மைன்னா BP சமன் P+1 தாயமாக இருக்கு அத்தோட இதே மேலே யூஸ் பண்ணலாம் இது உண்மை P ஆக முடிவு உண்மை அத்தோட BP இன்னும் ஒரு முறையில வரையறுக்கலாமடா ஹம்பி A P 01 A P 01 BP இன்னும் ஒரு முறையில வரையறுக்கலாம் A னுடைய P 01 அடுத்த ஸ்டெப்ஸ் நிறுவி காட்ட வேண்டும் n சமன் P+1 ஆக முடிவு உண்மை n சமன் P+1 ஆக முடிவு உண்மை அதாவது BP+1 நிறுவி காட்ட வேண்டும் கடைசியாக இவ்வாறு BP+1 சமன் P+1 P+2 இதனை உருவாக்கி காட்டினா சரி இதனை உருவாக்கி காட்டுறதுக்கு என்ன செய்வ இந்த உதவியை எடுப்பேன் இதனை உருவாக்கி காட்டுறதுக்கு இதை எடுப்பேன் ரைட் அதாவது கவனி இதனை உருவாக்கி காட்டுறதுக்கு இதனை எடுப்பேன் யாரை வர எனவே BP+1 A P+1 0 கடைசி இதனை சுருக்கி கொண்டு வந்த நீ என்னன்னு காட்டுவார் P+1 P+2 சொல்லி P+1 P+2 P+1 P+2 சரியா நல்ல வினா நல்ல ஒரு வினா தாயம் வர சான்ஸ் இருக்கு ஓ எப்படி முதலாம் அடுக்கு ரெண்டு பக்கம் போயிருக்கீங்களா BP+1 வாரண்டா எப்படி வர BP+1 வாரா இல்ல இது மாதிரி தான் ஆன்சர் வருதா இல்லை கவனி என் சமன் P-ஆக முடிவு உண்மைண்டா இப்படி காட்டலாம் இல்ல எடுக்கலாம் இல்லையா முடிவு இப்படி ஒரு முடிவு எடுக்கலாம் நான் நிறுவி காட்ட வேணும் P+1க்கு முடிவு உண்மைண்டா இது P+1 இது P+2 கடைசியா நிறுவி காட்டு அதனை நிறுவனத்துக்கு இதனைத்தான் நான் எடுப்பேன் இந்த உதவியா அதுல என்னுக்கு பதிலாக P+1 கொண்டு போட்டோம்னா P+1 A P+1 01 இவ்வாறு கொண்டு போடலாம்
தம்பி இந்த ஏட பி பிளஸ் ஒன் எனக்கு இப்படி எழுதலாமடா ஏனுடைய பி 01 ஏனுடைய பி 01 சொல்றது ஏனுடைய பி 01 என்னது பிபி இந்த பிபிக்கு பதிலாக என்ன செய்யலாமடா இவரை கொண்டு வரலாம் ஏ தெரியும் தான் இருக்குது 0 1 -1 2 ஏடபி 01 என்றது இந்த இருக்குது ஏடபி 01 பிபிக்கு பதிலாக எனக்கு இதை கூப்பிடலாம் பி இன்டு பி பிளஸ் ஒன் இது ரெண்டு தாயத்தையும் பெருக்கு இந்த தாயம் வரும் இந்த தாயம் வந்து அர்த்தம் என்ன பி பிளஸ் ஒன் ஆக இந்த தாயம் வருதுண்டா இது பி பிளஸ் ஒன்னுக்கும் முடிவு உண்மை இது பி பிளஸ் ஒன்னுக்கும் முடிவு உண்மை ஆகவே நான் சொல்லுவோம் ஆகவே என் சமயம் பி பிளஸ் ஒன்னிற்கும் முடிவு உண்மை எனவே கணித தொகுத்தறிவு முறையினால் எல்லா n belongs to Z plus க்கும் மேற்படி முடிவு உண்மையாகும் எழுதிவிட்டா சரி மேற்படி முடிவு உண்மையாகும் அதோட கணக்குல ட்ரை பண்ணுங்க மேக்ஸிமம் அதுல எல்லாம் புதிய வினாக்களை டவுட் இருந்தா கேளும் சிக்கலின் ஒழுக்கல பாப்போம் சிக்கலின் ஒழுக்கல் சிக்கலின் ஒழுக்கு சிக்கலின் ஒழுக்கு கவனிங்க W, Z எனும் சிக்கலின் பின்வருமாறு தரப்படுகிறது W உடைய ஒழுக்கு பிள்ளைகள் W -1 -2y மட்டு சமனொன்று மற்றும் தம்பி ஆர்குமெண்ட் Z -1 சமன் 3π/4 தார 3π/4 தார இதுல இருந்து W - Z இழிவை காண சொல்லி கிடக்கு எனவே ரெண்டு ஒழுக்கையும் நாங்க வரைவுபடுத்துவோம் ரெண்டு ஒழுக்கையும் வரைவுபடுத்துவோம் முதலாவது W ஒழுக்கு பிள்ளையில் W ஒழுக்கு வரைகிறதுக்கு இதனை இவ்வாறு எழுதிக் கொள்வோம் -1 + 2y இதனை மையமாகவும் ஒரு அலகாரையுடைய வட்டம் Z ஒழுக்கு பிள்ளைகளா 1 + 0y ஆரம்பிச்சு 3π/4 x அச்சோட அமைச்சு போற நேர்கோடு இது ரெண்டையும் வரைவுபடுத்துற ஒரே ஆகன் தளத்தில் வரைவுபடுத்துற 1 + 2y எங்க இருக்கு 1 + 2y
பிள்ளைகள் 1 + 2i இங்கே இருக்குது. இது 2 இது 1 இது 2i. முழு அலகு ஆரையுடைய வட்டம் சொல்லும் போது பிள்ளைகளா இந்த அச்சை தொட்டு கொண்டு போகும். இந்த அச்சை தொட்டு கொண்டு போகும். இது டபிள்யூட லுக். டபிள்யூட லுக். செட்டிட லுக்க வரீங்க. செட்டிட லுக். ஒன் பிளஸ் ஜீரோ ஐ பிளே கவனி. 1 + 0i சொல்றதுடா இந்த இடம். இதுல ஆரம்பிச்சு 3π/4 அமைச்சு கொண்டு போறேன்டா. 3π/4 அமைச்சு கொண்டு போறேன்டா. இந்த அச்சோட 3π/4 அமைக்கிறேன். எனவே இது ஒன்று இது ஒன்று. எனவே கவனி, இதை இணைச்சம்டா இதனூடாக போகும்போது இது 45 பாகையா இருக்கும். எனவே இது 3π/4 இருக்கும். இப்படியான ஒரு லைன். இதுதான் 3π/4 இருக்கும். எனவே இது π/4. 45 சரிதான். இது ஒன்று இது ஒன்றுடா. இது 45. இது Z லுக்கு. இது W லுக்கு. கேள்வி என்னண்டா, W - Z மினிமம் என்ன? அந்த ரெண்டு ஒழுக்குகளுக்கும் இடையான மிக குறுகிய தூரம் என்ன? ரெண்டு ஒழுக்குகளுக்கும் இடையான மிக குறுகிய தூரம் பிள்ளைகள் சொல்லு பாப்போம். இந்த தூரத்தை விட இந்த தூரம் பெரிதா இருக்கு. எனவே எப்படி அந்த மிக குறுகிய தூரம் ஃபார்ம் ஆகும்டா, இந்த மையத்திலிருந்து பிள்ளை கவனி,
இந்த மையத்தில இருந்து இந்த நேர்கோட்டுக்கான மிக குறுகிய தூரம் சொல்லுது ராஜா செங்குத்து தூரம். மிக குறுகிய தூரம்ன்றது செங்குத்து தூரம். எனவே இதன் போது இந்த ஒழுக்குக்கும் இந்த ஒழுக்குக்கும் இடையான மிக குறுகிய தூரம் ராஜா இதாக இருக்கு. வேற எந்த ஒரு கணத்திலையும் இந்த தூரத்தை விட பெரிதாகத்தான் இருக்கு. இந்த தூரங்களை விட பெரிதாகத்தான் இருக்கு டிஸ்டன்ஸ். எனவே நாங்க இந்த தூரத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் அந்த ரெண்டு ஒழுக்குக்கும் இடையான மிக குறுகிய தூரம். எப்படி காணலாம்? இதை எப்படி காணலாம்? இந்த தூரத்தை எப்படி காணலாம்? பிள்ளைகள் இந்த தூரம் இது 45 இது 45 பிள்ளைகள் இது ஒரு 2. இந்த தூரம் 2 இது 45 இது 2 cos 45 அல்ல sin 45. எனவே இது √2 ஆக இருக்கும். இந்த தூரம் √2 ஆக இருக்கும். இந்த 6 ஒன்றுன்றதால இந்த தூரம் BC √2 - 1 ஆறு √2 - 1. அதாவது W - Z இட மினிமம் W - Z இட மினிமம் √2 - 1 ஆறு. ரெண்டு ஒழுக்கு கீறதுக்கு வருமாடா, ரெண்டு ஒழுக்கு கீற வரும். சரியாமா? அடுத்த ரெண்டு ஒழுக்கையும் வரைவுபடுத்தி காட்டுங்க பாப்போம். எனக்கு இரண்டாவது ரெண்டு ஒழுக்கையும் வரைவுபடுத்தி காட்டுங்க. இரண்டாவது ரெண்டு ஒழுக்கையும் வரைவுபடுத்தி காட்டும். பிள்ளைகள் இதனை எவ்வாறு அரேஞ்ச் பண்ண எழுத வேணும்னா இப்படி எழுத வேணும்டா. Z -2 + 0 என்று எழுதலாம். இதனை மையமாகவும் √2 ஆரையுடைய வட்டம். இதனை என்ன செய்ய வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணி எழுதுவோம் பிள்ளைகள் இவ்வாறு. ஆர்குமெண்ட் Z மைனஸ் ரெண்டுலையும் பொதுவா எடுத்தா 1 + 3i சமன் -3π/4 -3π/4. இதனை மையமாகவும் இதனை ஆரையாகவும் உடைய வட்டம். கவனிங்க, ஆகன் தளத்துல -2 + 0i என்று சொல்றது இவ்விடம் வச்சுக்கொள்ளும். இவ்விடம் -2 + 0i. இதனை மையமாகவும் √2 ஆரையாக உடைய வட்டம். √2 ஆரையுடைய வட்டம் வரைஞ்சா என்னளவா இவ்வாறு வரும். ஒன் பிளஸ் 3i எங்க இருக்குன்னா இங்க 1 + 3i 1 + 3i. இது 1 + 3i. 1 + 3i ஆரம்பிச்சு பிள்ளை -3π/5 கோணம் அமைக்கிற. -3π/5 கோணம் அமைக்கிறான் ராஜா. இதுல இருந்து ராஜா -3π/5 கோணம் அமைக்கிற. இப்ப கவனிங்க, அந்த லைனை வரைகிறதான் வேலை. அந்த லைனை கவனி இப்படி வரைகிறதா அல்லது
இதனுக்கு வெளியே வரைகிறது இல்லை இதை வெட்டி கொண்டு போற மாதிரி வரைகிறது. நெகட்டிவ் 3π/4 சொல்றது ராஜா -135. கவனிய -135. இப்ப இதுல இருந்து -135 வரையும் போது ராஜா இது நூடாக போகும். கெஸ் பண்ணி தான் வரையணும். அதாவது கவனி, இது 3 அலகு 1 2 3 அலகு உயரம். இதுல இருந்து இது 1 அலகு, இதுல இருந்து இது அலகு 2 அலகு. எனவே மொத்தம் 3 அலகு தூரம். எனவே இதை இணைக்கும் போது உருவாகிறது 45 பாகம். இதையும் இணைச்சன்னு சொன்னா உருவாகிறது 45 பாகம். 5/4 இதையும் இணைச்சா பிள்ளை இந்த கோணம் 45 பாகம். எனவே இது 3π/4 ஆக இருக்கு. -3π/4 ஆக இருக்கு. எனவே நாங்க வரைகிற நேர்கோடு இதுல மையத்தினூடாக போகும். இதுல மையத்தினூடாக போகும். கேட்கிற என்னன்னு சொன்னா இந்த ஒரு இரு ஒழுக்குகளும் இடைப்பட்ட புள்ளி என்னன்னு வச்சுக்கொள்ளும். CD இந்த சிக்கல் என்னன்னு சொல்லி இது ரெண்டுடைய சிக்கல் என்னன்னு சொல்லிதான் கேள்வி. ரெண்டுடைய சிக்கல் என்னன்னு தான் கேள்வி. இந்த சிக்கல் என்னன்னு தான் கேள்வி. கண்டுபிடிக்கலாம் பிள்ளை. இதனுடைய √2 இந்த உயரத்தையும் இங்க இருந்து இந்த எக்ஸ் தூரத்தையும் இந்த y தூரத்தையும் கண்டுபிடிச்சு அந்த சிக்கலன் வரும். அதே மாதிரி இந்த தூரத்தையும் இங்க இருந்து இந்த தூரத்தையும் கண்டுபிடிச்சு அந்த சிக்கலன் வரும். கவனி தம்பி, இந்த உயரம் எதுக்கு சமனா இருக்கும்னா √2 sin 45 விலத்தி பிரிக்கிறேன். √2 எதுக்கு சமனா இருக்கும்னா sin 45 √2 sin 45க்கு விலத்தி பிரிக்கிறேன். sin 45 எழுதுறேன் இந்த உயரம். அப்ப சொல்லு பாப்போம், √2 sin 45 சொல்றது எத்தனைடா? 1. √2 sin 45 1. எனவே இது ஒரு அலகு உயரம். √2 cos 45 சொல்றது இந்த தூரம் 1. ஆனா இங்க இருந்து இங்க வர 2. எனவே இதுல இருந்து இவ்வளவு வர 1. எனவே இந்த ஆள் கூட என்னவா இருக்கணும்? 1 + 1i ஆக இருக்க வேண்டும். 1 + 1i ஆக இருக்க வேண்டும். அதே மாதிரி இதையும் கண்டுபிடிக்கிறேன். இது 45, இது 45, இது √2. இங்க இருந்து இவ்வளவு வர 2, இங்க இருந்து இவ்வளவு வர 1, இதுவும் 1. எனவே 3, எனவே -3, இங்க இருந்து இவ்வளவு வர 1, எனவே -i. சரியா ராஜா? இந்த ரெண்டு புள்ளியையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறான். சரி, சி புள்ளி -1. இந்த சீட இந்த இது ஆளுக்கு ஒரு -1 -1 இங்கால போடும்போது மைனஸ்ல போடுவோம் மைனஸ். அடுத்த ட்ரை பண்ணுங்கடா. மூன்றாவது இல்லையா? ஒரே ஆகன் வரிப்படத்தில் மட்டு z - 2y less than or equal 2 ராஜா சமனுண்டா வட்டத்துல வில்லில அந்த உள்ளுக்கு இருக்கு. less than or equal to அந்த உள்ளுக்குள்ள ரீஜனுக்குள்ள இருக்கும்னு அர்த்தம். இதன இவ்வாறு எழுதலாமடா. இவ்வாறு எழுதி கொள்ள வேணும். மைனஸ் வெளியில எடுத்து 0 + 2y எழுதினாத்தான் அதனுடைய ஆரைய சரியா மையத்தை சரியாக ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளேனும். இதையும் அடுத்ததடா 0 சிறிது ஆகியுமான் z + 2 தந்திருக்கிறது. ஆகியுமான் 5/4 விட சிறிது 0 விட பெரிது. இதனை இப்படி எழுதி கொள்ளுவோம். திரும்ப மீண்டும் ஆர்கியூமெண்ட் z - -2 + 0y
இரண்டையும் வரைவுபடுத்துறேன். முதலாவது வட்டத்தை வரைவோம். முதலாவது வட்டத்தை வரைவோம். 0 பிளஸ் 2y என்றது 0 பிளஸ் 2y என்றது 2y இருக்குது இவ்விடம். 0 பிளஸ் 2y என்றது இவ்விடம். எனவே இதனை மையமாகவும் 2 அலகு ஆரையுடைய வட்டம் வரையும் போது இதனை தொட்டு கொண்டு போகும். இவரை தொட்டு கொண்டு போகும். இவனை தொட்டு கொண்டு போகும். அது அர்த்தம் என்னன்னா இது உள்ளுக்குள்ள உள்ள ரீஜன் தான் நான் எதிர்பார்க்கிற செட்டுடைய புள்ளி இருக்க போகுது. இது உள்ளுக்குள்ள ரெண்டையும் திருப்தி செய்கிறதால அவரையும் நாங்க வரைஞ்சு பார்த்து போட்டு பிள்ளைகள் பொதுவான ரீஜனை எடுப்போம். கவனிங்க, -2 + 0 என்றது -2 + 0 என்றது ராஜா இவ்விடத்துல இருக்கு. இது 2 அலகுன்றதால இவ்விடம் -2 + 0 ஆறு. எனவே இதுல இருந்து π/4 அமைச்சு கொண்டு போக வேணும். சமனாக இருந்தா π/4 அமைச்சு கொண்டு போக வேணும். இது 2 இது 2ன்றதால இந்த இதனூடாக போகும். இது 2 இது 2ன்றா தான் π/4 இந்த கோணம் ஃபார்ம் ஆகும். எனவே இவ்வாறு இந்த இதனூடாக போகும். அவன் என்ன சொல்லுறான்டா, Z இதற்குள்ளே இருக்குதான். அடுத்தது Z ஒரு ரீஜனால தாரான் பிள்ளைகள் எப்படின்னு சொன்னா π/4 சிறிது பூஜ்ஜியத்தோட பெரிதாகவும் இருக்குது, இதற்குள்ளேயும் இருக்குதுண்டா. அப்ப அவன் எதிர்பார்க்கிற ரீஜன் என்னன்னா Z இதற்குள்ளே இருக்குது. Z இதற்குள்ளே இருக்குது. இதுல இருந்து Z உயர்வா காண சொல்றான். இதுல இருந்து Z மேக்சிமம் என்னன்னு சொல்லி ஜவார் இல்ல. Z மேக்சிமம்ன்றது Z மேக்சிமம் சொல்லி Z -0 + 0y இடையான தூரம். Z மேக்சிமம்ன்றதுடா பூஜ்ஜியத்துல இருந்து, அதாவது இதுல இருந்து Z எங்க இருந்தா மேக்சிம பருமன் எடுக்கும்னு சொல்லி எதுக்கான தூரம். Z இதுக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல இருக்கலாம். Z இதுக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல இருக்கலாம். இவ்விடத்துல இருந்தா மேக்சிம பருமனை தரும்னு சொன்னா பிள்ளைகள் இவ்விடத்துல இருந்தா. எனவே இந்த தூரத்தை கணிக்க வேண்டும். இந்த தூரம் தான் Z மேக்சிமம் தூரம். அந்த தூரத்தை கணிக்க வேண்டும். பிள்ளைகள் இந்த தூரத்தை கணிக்க வேண்டும். இதுதான் Z மேக்சிமம் தூரம். வச்சுக்கணும் OC சொல்லி OC தான் Z மேக்சிமம். Z மேக்சிமம் OCக்கு சமனாக இருக்கும். இனி அந்த OC டிஸ்டன்ஸை காண வேண்டும். இதனை காண வேண்டும். ஐடியான்னு சொல்லுவா. இது 45. இதை சொல்லுவா. இது எவ்வளவு? 2 2 சரியான. இந்த தூரம் 2, இந்த தூரம் என்னது 2. எனவே இந்த கோணம் தெரியுமாக இருந்தா இதனை எங்கால எவ்வாறு பிரிச்சு விட்டோம்னா அந்த தூரத்தை காணலும். இந்த கோணம் காணலுமான்னு பாரு பாவம். இது சமபக்க முக்கோணியம். நூத்தி 35. இந்த கோணம் 135. பிள்ளைகள் கவனி, இது 135. 3π/4. தம்பி இது 3π/4. கவனி 135 இதை பிரிச்சு போட இல்லாது. பிரிச்சு போடாம நாங்க ஒரு வேலை செய்வோம். என்னண்டா, இந்த முக்கோணில பிள்ளைகள் ஓசிய காண்டத்துக்கு கொஸ் விதியை யூஸ் பண்ணிவிடும். கொஸ் விதியை யூஸ் பண்ணிவிடும். ஒரு முக்கோணில கொஸ் விதி அப்ளை பண்ற எப்படி பிள்ளைகளா? கொஸ் கொஸ் 3π/4 எதுக்கு சமனாக இருக்கும்டா, இதுட வர்க்கம் சக இதுட வர்க்கம் சய இதுட வர்க்கம், 2 வர்க்கம் சக 2 வர்க்கம் சய ஓசிட வர்க்கம், கீழ் 2 தடவை இந்த பக்கம் தர இந்த பக்கம் 2 தடவை 2 தர 2. எனவே ஓசிய காணல் மேலதான் ஓசிய காணல். பவரத்துக்கு நாங்க கொஸ் அப்ளை பண்ணுவோம். கொஸ் விதியை அப்ளை பண்ணுவோம். நோட் பண்ணி கொடுப்போம்.
argument කවනේ z bar plus 1 plus root 3i சமன் pi by 6 ஒழுக்கை பரமட்டாக வரைக மேற்படி ஒழுக்கை மட்டு செட் சமன் r தொடுகின்றதனின் r இன் பெருமானத்தை காண தொட்டா அந்த ஒழுக்க இந்த ஒழுக்கு தொட்டா r இன் பெருமானம் என்ன தொடுபுள்ளிட சிக்கல் என்ன தொடுபுள்ளிட சிக்கல் என்ன கவனிப்பிள்ளையில் ஆகியமன் வரும்போது ராஜா அந்த உடன்புடரி வந்தா எங்களுக்கு அதுல ஒழுக்கு வரைய தெரியாது நாங்க வரைகிற பிள்ளைல ஆர்குமெண்ட் z மைனஸ் z நோட் இந்த இப்படியான ஃபார்முக்கு தான் எங்களுக்கு ஒழுக்கு வரைய தெரியும் உடன்புணரி வந்தா வரைய தெரியாது இப்ப நாங்க என்ன சொன்னோம் உடன்புணரி இல்லாத வடிவுக்கு என்ன செய்வோம் இங்கால பகுதியை நாங்க மாத்தவே சிக்கலன்னு உடன்புணரி இல்லாத வடிவுக்கு மாத்தவே உடன்புணரி இல்லாத வடிவுக்கு மாத்துறேன்டா z இப்படி இருந்தா பிள்ளைகள் என்ன செய்யறேன்டா இப்படி இருந்தா இதனுடைய உடன்புணரிட ஆர்கியூமெண்ட் என்னவா இருக்கும்னா நெகட்டிவ் ஆல்பா கவனிடா ஆர்கியூமெண்ட் z உடன்புணரி அல்பாண்டா ஆர்கியூமெண்ட் z பாரிட உடன்புணரி என்னவா இருக்கும்னா நெகட்டிவ் ஆல்பாவா விளங்குதா சொல்லுது z வீச்சம் அல்பாண்டா மைனஸ் சாரி உடன்புணரிடது மைனஸ் அல்பா இப்ப நான் என்ன செய்யறேன்டா கவனிங்க கடைசியா இப்படி இந்த பேட்டர்ன் தான் கேட்டுக்கொண்டு வரேன் இப்ப கவனி இப்ப எனக்கு இதனை இப்படி எழுதலுமான்னு சொல்லு பாப்போம் ஆர்கியூமெண்ட் இதர உடன்புணரிட அதாவது z plus 1 plus root 3i இதர உடன்புணரிட ஆர்கியூமெண்ட் நெகட்டிவ் 5 by 6 எழுதலுமா இதர 5 by 6 இதர உடன்புணரிட இது முழுவதும் உடன்புணரிட என்னவா இருக்கும் நெகட்டிவ் 5 by 6 அப்படி நாங்க படிச்சிருக்கிற உடன்புணரி இருந்தா இந்த உடன்புணரியை தனித்தனியாக இவங்களுக்கு போட்டு எழுதலாம் ரைட் ஏற்கனவே எப்படி இல்லை கொஞ்சம் கவனி இப்படி இருக்கிறதா சரி இப்படி இருக்கு தனித்தனியா என்ன செய்யலாம்னா அந்த உடன்புணரி இவருக்கும் கொடுத்து எழுதினா என்ன நடக்கும் பாரு ஆர்குமெண்ட் இவருக்கு தனியா உடன்புணரி படிச்சிருக்கிற மேடா z1 plus z2 முழுவதிட உடன்புணரி தனித்தனி உடன்புணரிட கூட்டுத்தொகைக்கு சமன் என்ன தனித்தனி உடன்புணரிட கூட்டுத்தொகைக்கு சமன் அப்ப அதே இதை நான் என்ன செய்யறேன்டா இந்த உடன்புணரியை இவருக்கும் கொடுத்தா இவருடைய உடன்புணரி என்ன செட் ஆயிடும் இவருக்கு உடன்புணரியை கொடுத்தோம்னா என்னவாகும் 1 மைனஸ் சிக்கலனுடைய உடன்புணரி 1 மைனஸ் root 3ir 1 மைனஸ் root 3ir இருக்கும் நெகட்டிவ் 5 by 6 இப்ப இதுக்கும் எனக்கு இன்னும் ஒழுக்கு வரையலாது வரைகிறா என்ன செய்ய வேணும் இதனை மைனஸ்ல எழுத வேண்டும் மைனஸ்ல எழுத வேண்டும் ஆர்கியூமெண்ட் z மைனஸ் எனவே என்ன எழுதலாம் -1 பிளஸ் root 3i என்று சொல்லி மைனஸை வெளியில எடுத்து போட்டுத்தான் நான் என்ன செய்யலாம் இதுல இருந்து ஆரம்பிக்கிற அந்த ஒழுக்கு சம நெகட்டிவ் 5 by 6 இப்படி எழுதினா தான் எனக்கு அந்த ஒழுக்க வரைய ஏன்னா இதோட ஒழுக்க வரைஞ்சோம்னா சரி சொல்லுங்கடா பிள்ளை இதுல ஒழுக்க சொல்லுங்க -1 root 3i -1 root 3i root 3i ഇവിടെ എന്താണ് -1 plus root 3i ഇനി ഇതിൽ ആരംഭിച്ച് negative 5 by 6 negative 5 by 6 எனவே மேல இல்ல இவ்வாறு கீழால போற கோடு அந்த கோடு எப்படி போகும் அந்த கோடை சரியா வரையணும்
சொல்லுங்களே பாப்பா பிள்ளை கவனி -5/6 என்று சொல்றது வரைய வேண்டுமாடா -5/6 -30 பாகை என்று சொல்றது எப்படி வரையும் ஒன்று இதனூடாக போகுமா இதற்கு வெளியால இவ்வாறு போகுமா அல்லது இதனூடாக போகுமா அல்லது இதற்கு வெளியால போகுமா கெஸ் பண்ணி வரையவே வெளியால போகும் எக்ஸ் அச்ச 2ஆல் என்ன செய்து கொண்டு போக மாட்டா வெட்டி கொண்டு போகும் இந்த கவனிங்க இதனூடாக போ இதுவரை மேல பிள்ளைகள் இதுதான் -5/6 இது 5/6 எனவே இந்த தூரத்தை காணலுமா tan 5/6 √3 எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம் tan 5/6 ஞானி tan 5/6 இது √3 பிள்ளைகள் இந்த தூரம் இந்த உயரம் √3 இதை வச்சு கொள்ளுமேடா இது என்னவா இருக்க வேண்டும் tan 5/6 1/√3 எதிர்பக்கம் √3 எனவே இந்த பக்கம் என்னவா இருக்க வேண்டும் இந்த பக்கம் என்னவா இருக்க வேண்டும் x எடுத்தோம்னா x சமன் 3 ஆக இருக்க வேண்டும் இது 3 இது 1 இது என்ன 2 ஆக இருக்கு இந்த தூரம் என்னவா இருக்க வேண்டும் 2 ஆக இருக்க வேண்டும் கேட்கிறது என்னன்னா செட்டினுடைய மினிமமா செட்டினுடைய இழிவா சாரி இன்னும் ஒன்று இருக்கு இல்லையா இன்னும் ஒரு ஒழுக்கு வரையணும் என்ன சொல்லுதான் என்னன்னா மட்டு செட் சமன் ஆர் செட்டானது மேற்படி ஒழுக்க தொட்டு கொண்டு போறேன்டா மேற்படி ஒழுக்க தொட்டு கொண்டு போறேன்டா இப்படி வரைய வேணும்டா உற்பத்தியை மையமாகவும் ஆரையுடைய வட்டம் வரையும் போது இதனை தொட்டு கொண்டு போற மாதிரி தொடுபுள்ளியின் தொடுகின்றதின் ஆறின் பெருமானத்தை ஆருட பெருமானத்தை தொடுகின்ற அதில் ஆருட பெருமானத்தையும் தொடுபுள்ளிட ஆள்குறையும் காண சொல்லி தொடுபுள்ளிட ஆள்குறையும் காண சொல்லி இதை காண சொல்லி ஆறு எதற்கு சமனாக இருக்கும் இல்ல இது 2 இது 5/6 2 sin 5/6 ஆறு சமனாக இருக்கும்டா 2 sin 5/6 எனவே sin 30 ஹாஃப்னதால ஆறு ஒன்றுக்கு இந்த தொடுபுள்ளிட ஆள்குறு காணலுமல்ல இது 5/6 5/3
இல்ல இந்த ஆள்கூட காணலுமா இல்லதா இந்த ஆள்கூட காணல் ரெண்டு ஒழுக்கு வரைகிறதுக்கு வருமே இப்படி முனுக்கு பொதுவா வட்டம் இந்த நிலத்திய பிரதேசம் இப்படிதான் அல்லது நேர்கோடு வரைகிற ரெண்டு ஒழுக்கு எப்படியும் வரும் ஞாபகம் x iy இத அடைப்பு நீக்க எழுதினோம்னா 2xi i வர்க்க மைனஸ் ஒன்றுதால பிளஸ் 2y சமன் 3 எனவே x ஆக 2y சக ஐய பொதுவார்த்தன y சக 2x ஆக 3ன்னு சொன்னா சொல்லு பாப்பா 3ன்னு சொன்னா அப்ப அங்கால 0 பிளஸ் i இருக்குது இதுல இருந்து ரெண்டு சமன்பாடு உருவாக்கலாமடா x ஆக 2y 3 y ஆக 2x 0 என்று எழுதி ரெண்டையும் தீர்த்தா x y பெருமானம் w காணுங்க பாப்பா நீ y சமன் மைனஸ் 2x இன்னும் எங்க கொண்டு போய் போட்டோம்னா ரெண்டாவது பெருகி கழிச்சோம்னா 3y 6 எனவே y சமன் 2 எனவே y சமன் 2 டபுள்ல x சமன் 1 x சமன் 1 ஆகவே எனக்கு ஒரு முடிவுக்கு வரலாம் w சொல்லுத சிக்கல் எண் 1 சக 2i அதுக்கு பிறகு ஒழுக்கு வரைய சொல்லியிருக்கு அதுக்கு பிறகு ஒழுக்கு வரைய அதற்கு பிறகு ஆர்குமெண்ட் z மைனஸ் w க்கு பதிலாக -1 பிளஸ் 2i சமன் -5/4 ஒழுக்க வரைய சொல்லி -5/4 ஒழுக்க வரைய வளைஞ்சு z பாட் சொல்லு மட்டு செட்டின் இழிவு பெருமானம் என்ன செட்டிட இழிவு பெருமானம் என்ன சரி பிள்ளைகள் அப்ப கவனிங்க w கண்டுபிடிச்சா -1 பிளஸ் 2i -1 பிளஸ் 2i அடுத்து ஒழுக்க வரைவோம் மேடம் தம்பி கவனம் ஒரு சிக்கல் என்ன கேட்டுப்பட்டு வரலாம் மேடம் இப்படியான வினாக்கள் வரலாம் இப்படி கண்டுபிடிக்கிறேன் சிக்கல் எனக்கு நீ ஏதாவது எக்ஸ் பிளஸ் ஐ பிரதிட்டு வந்து கொடுக்க வேண்டும் சிக்கல் என்ன கண்டுபிடிச்சு போட்டு இப்போ ஒழுக்க வரைகிறோம் சரி கவனி -1 பிளஸ் 2i -1 பிளஸ் 2i இவ்வளத்துல இருக்கு -1 பிளஸ் 2i எனவே இதுல இருந்து ஆரம்பிச்சு -5/4 கோணம் அமைச்சு கொண்டு போறேன் -5/4 கோணம் அமைக்கிறேன் ராஜா இதனூட போறோம் இல்லையா இப்ப 1 இது 5/4 ஆகும் எனவே -5/4 இவ்வளத்துல போகும் எனவே இது -5/4 இதான் அதுல ஒழுக்கு கேட்கிற என்னன்னா செட் இதுலதான் இருக்கும்டா இது செட்டிட ஒழுக்குண்டா செட்டிட மினிமம் என்னடா பிள்ளை செட்டிட மினிமம் என்னடா அர்த்தம் என்னன்னா ஜெட்டினுடைய மினிம வேல்யூட அர்த்தம் என்னன்னா z மைனஸ் 0 பிளஸ் 0 இடையான தூரம் ஜெட்டுக்கும் இதுக்கும் இடையான மினிம தூரம் அதாவது மையத்திலிருந்து இதற்கான மினிம தூரம்
எனவே இது ஒன்றா இருக்கும் தம்பி, இது ஒன்றாக இருக்கும். இது 45 45, எனவே ஒன்று cos 45 ஒன்று sin 45 வச்சுக்கொள்ளும் ஓசி. மினிமம் ஓசி. இனி ஓசி எதற்கு சமனாக இருக்கும்னா ஒன்று sin 45 ஒன்று sin 45, அதாவது 1/2 1/2 1/2. சரியா பிள்ளைகள் விளங்குதா? இது இது 2, இது 1. எனவே இந்த ஒன்றினூடாகத்தான் என்ன செய்வேன், நீ வரைகிற கோடு போக வேணும். அப்பதான் இது என்ன நடக்கும், 5/4 கோணத்தை ஆக்கும். எனவே இது 5/4, இது 5/4. எனவே இது 2 இது 2 இருக்குது. இந்த தூரம் 2 இருக்கணும். இது 1, எனவே இது 1 இருக்கு. சரி, குயிக்கா வாங்க பிள்ளை, வைத்து குயிக்கா வாங்க, நான் 1க்கு முடிப்பேன்.